அட்ட பாவிங்களா, என்னடா இப்படி பயம் காட்டுறீங்க? கைஸ், நாங்கள் எவ்ரி சண்டே வைகை ஆத்துக்குள்ள கிரிக்கெட் விளாட போவோம். அதை ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணலான்னு ஆசைப்பட்டு அன்னைக்கு போன இடத்துல இந்த இதை பார்த்துட்டேன். இதுக்கு பேர் ஏவலா, பில்லி சுனியமா, இல்லை கழிப்பு கழிச்சு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் எங்க ஏரியாவில் இதுக்கு பேர் கழிப்பு கழிச்சு போட்டிருக்காங்களா சம்திங், எனக்கு சரியா தெரியல. அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்க ஏரியாவில் இதுக்கு என்ன பேருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடக்கூடாதான், தாண்டக்கூடாதான், பக்கத்தில் நிற்கக்கூடாதான் அப்படின்னு என் வீடியோவுக்கு வந்த பையன் ரொம்ப புராண கடையாக விட்டான். போடாடே, இதெல்லாம் எவன்டா நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒன்றும் இல்லைங்க, 2 எலும்புச்சம்பளம், ஒரு குங்குமம், ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட்டு, அப்புறம் வெத்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளையல், இவ்வளோ தாங்க இருந்துச்சு. இந்த தொட்டோன்னு அண்ணனை இதெல்லாம் தொடாயினையை தொட்டா பேய் பிடிக்குன்னு சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு தான் நம்மளை பிடிக்க மாட்டேது, பேய்க்காவது பிடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு நானும் தொட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. இதை நம்பியும் மக்கள் எவ்வளவோ காசு செலவழிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் இதை பார்த்தோன்னு எனக்கு கோவம் தான் வந்துச்சு. ஏன்டா உங்களோட தனிப்பட்ட காரணங்களுக்காக செய்கிற இந்த சடங்குகளை உங்களோட தனிப்பட்ட இடங்களில் செய்ய வேண்டியது, எதுக்குடா இந்த பப்ளிக் பிளேஸில் செய்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் மேலே எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை அப்படியே கண்டுக்காமல் போயிருங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ்க்கான ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே உள்ள இந்த லிங்கை தொட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.